ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீரக சம்பா அரிசியில் நம்ம குஷ்கா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், தயிர், சீரக சம்பா ரைஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு பிறகு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்த பிறகு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன் தயிர் நம்ம அப்படி சேர்த்தோன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி வரணும். நல்லா தொக்கு மாதிரி வந்த பிறகு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்போ நான் இந்த காப்பில் அளவுக்கு அரிசி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1க்கு 2 அரிசி, 1க்கு 2 தண்ணி. நல்லா கொதிக்கும் போது நம்ம கழுவி வச்ச அரிசியை இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பிறகு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்க, லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.